என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் நான் ஏற்கனவே பல நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கின்றேன். அந்த நிலையில் இன்றைக்கு நமது அரங்கிற்கு பார்ப்பீர்களானால், ஸ்கை அகாடமி அம்பத்தூரிலிருந்து நமது அரங்கிற்கு சாய் ஸ்ரீ 2ஆம் வகுப்பு, சாய் செல்வன் 2ஆம் வகுப்பு, வள்ளியப்பன் 4ஆம் வகுப்பு இங்கே வந்திருக்கிறார்கள். அதனுடைய ஆசிரியர் திருமதி ஜெயலட்சுமி மூர்த்தி அவர்கள் அந்த பள்ளியில் உள்ள அத்தனை பேர்களுக்கும் யோகாசனம் கற்றுக் கொடுத்து அவர்களை ஆரோக்கியமான வழிக்கு இழுத்து கொண்டு செல்கிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் இப்பொழுது பத்மாசனத்தை கலைத்துவிட்டு கால் தூக்கிய சக்கராசனத்தை செய்ய வேண்டும். பத்மாசனத்தை கலைத்துவிட்டு அப்படியே படுங்கள். அப்படியே படு. கால் நல்லா நீட்டு தூக்கு. காலை மடக்கப்படாது, நல்லா நீட்டணும். காலை தூக்கு. தூக்கணும். குட். கால் முட்டு மடங்குது. தூக்கு. காலை நீட்டு. மெதுவாக இறக்கு. இப்போ வலது கால் தூக்கி இருக்குங்க, இப்போ இடது கால் தூக்கணும். தலை நிமிரு. தலை நிமிருமா. இது கால் நீட்டி தலை. கால் நீட்டு. நல்ல மூச்சுழு. மூச்சுழு. நேரே படுமா. இங்கே வர கோணலாக படுத்துருக்க பொண்ணு. இங்கே பின்னால் வா. இன்னும் கொஞ்சம் பின்ன வா. தள்ளி வா. அப்படியே தலையை அங்கே வச்சு இங்கே கால் நீட்டி எந்திரி. எழுந்துரு. 3 பேரும் எந்திரிங்கடா. ஏய் கிளப்படு. எந்திரிச்சு தலையை அங்கே வை. எந்திரி. தலையை அங்கே வை. காது கேட்காது இல்லையா. அங்கே தலையை வை. அங்கே தலை வைக்க பாரு. சரியா கிடையாது. தூக்கு. சக்கராசனம் செய்வதே கடினம். ஒத்தக்காலை அதில் தூக்குவது என்பது கடினம். தொடர்ந்து பயிற்சி செய்திருக்கிறார்கள். விடாமுயற்சியோடு பயிற்சி செய்திருக்கின்ற காரணத்தினால்தான் இது போன்ற ஆசனங்களை அவர்கள் லகுவாக செய்ய முடிகிறது. இந்த சக்கராசனம் என்பது மிக மிக முக்கியமான ஆசனம். முதுகெலும்பை முழுமையாக வளைக்கக்கூடிய ஆசனம். தலைப்பகுதிக்கு கால் பெருவிரலில் இருந்து உச்சந்தலை வரைக்கும் உள்ள அத்தனை பகுதிகளுக்கும் பிளட் சர்க்குலேஷனை பாய்ச்சக்கூடியது. நுரையீரல் விரிந்திருக்கின்ற காரணத்தினால் அதில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை நீக்கக்கூடியது. ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் முழுமையாக நீக்கக்கூடியது. மெதுவாக இறக்குங்கள். நல்ல மூச்சு வாங்கி கொள்ளுங்கள். தலை நிமித்தி மூச்சு வாங்க. நல்ல இழு மூச்சுழு. இப்போ நீங்கள் எழுந்துரு. எழுந்துரு. நீ அந்த பக்கம் தள்ளி போய் அப்படியே படு. நீ இங்கே தலைவை. நீங்கள் தலைவை. படுத்துக்கோ. இங்கே தலைவையுமா. நில்லுடா. அவசரப்படாதுடா. கொஞ்சம் தள்ளி போடா. ஏய் அங்கே தள்ளு. தூக்கே. பாயெல்லாம் பாடுது. கீழே இறக்கு. கீழே இறக்கிடு. கீழே இறக்கி பாயை சரி பண்ணு. இறக்கிடு. கால் நீட்டு. சொன்ன உடனே செய்.
ரோலிங், கால் நீட்டு, மெதுவாக செய்யணும். காலை அகலப்படுத்து, தூக்கு, ஒத்த கால் தூக்கு, வலது காலை, காலை விரைப்பவை. ஆரம்ப கட்டத்தில் யாராவது முதல்ல ஒரு காலை தூக்கி பழகி நிறுத்தி பழகணும், உதவி செய்யணும். வலது கால் இடது கால் ஒரு 10 எண்ணிக்கை 20 எண்ணிக்கை தூக்கி பிடிப்போமானால் ஒரு 10-15 நாளில் தனியாக தூக்கக்கூடிய வல்லமை வந்துவிடும். மெதுவாக இறக்குங்க, நல்ல மூச்சு வாங்கு, எழுந்து உட்காரு, அங்கே பார்க்க உட்காரு, எழுந்து அங்கே பார்க்க, பத்மாசனத்தில் உட்காரு, தள்ளி தள்ளி உட்காரணும். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இதெல்லாம் சின்ன சின்ன ஆசனங்கள். இவைகளை ஆரம்ப கட்டத்தில் இந்த குழந்தைகளுக்கு முதுகுக்கு அடியில் ஒரு துண்டை போட்டு நம்ம 2 பக்கம் தூக்கி பழகணும், சக்கராசனம். அது முடிஞ்சதும் அப்படியே துணியை தூக்கி தூக்கி பழகிறதுக்கப்புறம் நம்ம கயிட்டு தூக்கணும். அவங்களே சின்ன உதவி செய்தால் போதும், கயிட்டு தூக்கணும். அதுக்கப்புறம் அவர்கள் தானாகவே தூக்க ஆரம்பிச்சுடுவாங்க. ஆகவே இது போன்ற ஆசனங்களை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்போமே ஆனால் இந்த ஒரே ஆசனத்தினால் அவர்களுடைய ஆரோக்கியம் மெயின்டைன் பண்ணப்படும். நோய் என்பதே அவர்கிட்ட வராது. சுறுசுறுப்பு ஏற்பட்டுவிடும், நினைவாற்றல் ஏற்பட்டுவிடும். மற்ற சாதாரண குழந்தைகளை இவர்களுக்கும் டிஃபரன்ஸ் நிறைய வந்துடும். ஆற்றல் அதிகமாகிடும், தனித்தன்மை அதிகமாகிவிடும். இவையெல்லாம் நாம் கவனிக்கலாம். கோபதாபங்கள்லாம் குழந்தைகளுக்கு இருந்தால் அவையெல்லாம் அடங்கிவிடும் இந்த சக்கராசனம் ஒன்றினாலேயே. ஆகவே ஆசனம் என்பது ஏதோ பயிற்சி அல்ல, தவநிலை. நினைத்ததை நாம் நினைத்தபடி முடிக்கக்கூடிய ஒரு வல்லமையெல்லாம் நமக்கு வந்துவிடும். அதுதான் உண்மை. ஆகவே இது போன்ற கலையை சிறுவர் முதல் எல்லோரும் கற்று தங்களுடைய ஆற்றலை வளர்த்து கொள்வதோடு நோயின்றி 100 ஆண்டு வாழ உங்களை வாழ்த்து விடைபெறுகிறேன். ஆசனம் ஆண்டியப்பன்.